ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த சைவோமி ஸ்பீக்கரை பற்றி தான். இந்த ஸ்பீக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி பண்ண வந்த ஸ்பீக்கர் இது அப்படியே அவங்க ரெடி பண்ண வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் நமக்கு போயிடுச்சு. அதாவது இந்த கோன் பேப்பர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நம்ம இன்னொரு ஸ்பீக்கர் இதே கம்பெனி நம்ம இரும்பு கடையில் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, இந்த ஸ்பீக்கரையும் பேட்டரியும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பீக்கரில் நம்ம வைக்க போகிறோம். அதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் மட்டும் ப்ராப்ளம். நம்ம சார்ஜர் பின்னு மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பீக்கர் காட்டுறேன் இல்லையா, இந்த ஸ்பீக்கரில் போர்டு ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது மெயின் ஐஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஆன் ஆகிட்டு உடனே கட் ஆஃப் ஆகிடும். அதனால தான் இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டு ரெடி பண்ணி பார்த்தா நானும் ரெடி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த போர்டு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் மட்டும்தான். நம்ம அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்பீக்கர் கைட்டி பேட்டரியும் கைட்டி நம்ம இந்த ஸ்பீக்கரில் நம்ம போட போகிறோம். பாருங்கள் அது எப்படி நம்ம அதாவது ஆல்ட்ரு பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம டோரெல்லாம் கழட்டிட்ட பிறகு தான் நம்ம அந்த போர்டையும் அந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் பேட்டரியும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கரோட பேட்டரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது 3.7 வோல்ட்டு 2000 mAh பேட்டரி. மில்லி ஆம்பியருக்கு விரிவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியர் பெர் ஹவர். இதுலேருந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆம்பியர் அதிகமாக நமக்கு பாடக்கூடிய நேரமும் நமக்கு அதிகமாகும். அடுத்து நமக்கு தேவையானது மதர் போர்டு தான். மதர் போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் போடுறோம் இல்லையா, அந்த சார்ஜ் பாயிண்ட்ல இருந்து நமக்கு அந்த V8 பின் வழியாக நமக்கு 5 வோல்ட் உள்ளார போகும்போது அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. அந்த டயோடு மட்டும்தான் இப்போ ஷார்ட் ஆகிருந்துது. அந்த டயோடை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது ஸ்பீக்கர் மதர் போர்டை ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதுதான். அடுத்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்டரும் அதோட வயரும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பாக்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மதர் போர்டை பற்றி தான். இந்த போர்டில் டபுள் ஏசி கொடுத்துருக்காங்க, இப்போ டபுள் பவர் ஆம்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். சில ஸ்பீக்கர்லாம் ஒரே ஐசியில் 2 ஸ்பீக்கர் பாடுற மாதிரி பேரலாக இணைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது இதில். ஓகேங்களா, இதில் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த பிராண்டை நீங்கள் நம்பி வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை அந்த மதர் போர்டை நம்ம உள்ளார இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கருக்கு அவுட் ஒயர் மட்டும் நம்ம வெளியே எடுத்து விட்டுறலாம். அடுத்து நம்ம ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீக்கர் ஒன்று 5 வாட் ஸ்பீக்கர். ஓகேங்களா, இப்போ அதில் இருந்த ஸ்பீக்கர் மேக்னெட் சைஸ் லென்த்து கொஞ்சம் அதிகம். இந்த பிரேமு ஓகேங்களா, அந்த பிரேமுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் சைட் டேப் வச்சு அதே அளவுக்கு நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படியே இன்செர்ட் பண்ணோம்னா உள்ளார ஸ்பீக்கர் கொடன்னு ஆடும். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஓகே, இப்போ அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டபுள் சைட் டேப்பை போட்டு நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி அந்த டபுள் சைட்டை நம்ம டேப்பை எப்படி நம்ம போட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கருப்பு கலர் டேப் அந்த ஸ்பீக்கர் மேலே ஒரு கருப்பு டேப் ஒட்டியிருப்பாங்க. அந்த டேப்புக்கு மேலே தான் நம்ம டபுள் சைட் டேப்பை இன்செர்ட் பண்ணணும், அதாவது ஒட்டணும். ஒட்டிட்டு மறுபடியும் மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் சைட் டேப்பை அப்ளை பண்ணணும். இதே மாதிரி எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டேப்பை போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கரு நமக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த டேப்பு நம்ம போடுறோம். ஓகேங்களா, அதே அளவுக்கு நம்ம டேப்பை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை பாக்ஸில் ஃபிட் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம கொஞ்சம் ஒயர் எடுத்துட்டு ஒரு ஸ்பீக்கருக்கு லைன் எட்டலை. ஓகேங்களா, அதனால நம்ம ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஜாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்பீக்கரில் கொடுக்கலாம். வாங்க எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒயர் ஸ்ட்ரிப்பர் வச்சு நம்ம சிவி எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ ஸ்பீக்கரில் வந்து பாசிட்டிவ் லைன் வந்து பாசிட்டிவ் லைன் தான் கொடுக்கணும். நீங்கள் நெகட்டிவ் லைன் வந்து பாசிட்டிவ் லைன் கொடுத்தாலும் நீங்கள் லைனை மாற்றி கொடுத்தாலும் ஸ்பீக்கர் பாடும். நீங்கள் பொலாரிட்டி ஸ்பீக்கருக்கு உண்டு. அதனால் ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நினச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயில் இருக்கும் அந்த ஸ்பீக்கருக்குள்ளார. ஒரு பர்மனெண்ட் மேக்னெட் வந்து அடியில் இருக்கும். நம்ம அந்த காயிலுக்கு சப்ளை, அதாவது டிசி சப்ளை கொடுத்தா ஒன் சைடு மட்டும்தான் மூவ் ஆகி அப்படி நிற்கும். நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி கரண்ட்டை நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். நம்ம அப்போ அந்த அதிர்வெண்ணை நம்ம கேட்க முடியும். அந்த பிரின்சிபிளில் தான் அந்த ஸ்பீக்கரு ஒர்க் ஆகுது. ஓகே, சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு ஃப்ளக்ஸ் தேவைப்படும். ஃப்ளக்ஸ் இல்லாமல் சால்ட்ரிங் நீங்கள் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அர்ஜென்ட்டுக்கு கூட நம்ம ஃப்ளக்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளக்ஸ் வச்சு நம்ம பண்ணாதான் அந்த வேலைக்கு உண்டான அர்த்தமே தெரியும். ஓகேங்களா? நான் வச்சிருக்கிறது வந்து இந்த சிரிஞ்சில் வந்து அந்த ஃப்ளக்ஸை வந்து அந்த சிரிஞ்சு டாப்பை கட்டிட்டு நான் வந்து அதுக்குள்ளார வச்சிருக்கேன் அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை. ஓகே, இப்போ நம்ம சால்ட்ரிங் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் லைனில் வந்து கட் பண்ணிட்டு நம்ம அங்கே வந்து டிண்ட் பண்ணணும். அதாவது அந்த ஒயர் சீவிட்டு நம்ம டிண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்ட் வச்சுட்டு சால்ட்ரிங் எடுத்து அது மேலே அந்த லெட் இருக்கு இல்லையா, அது உருவி அது மேலே ஒட்டணும். அதுக்காக தான் நம்ம டிண்ட் போடுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம பொலாரிட்டியை கரெக்டாக கொடுத்தா ஸ்பீக்கரு கரெக்டாக பாடும். பொலாரிட்டி நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு இந்த ஊஃபர் எஃபெக்ட்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சவுண்டு குவாலிட்டி அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம பொலாரிட்டி கரெக்டாக நம்ம பார்த்து கொடுத்தா மட்டும்தான் ஸ்பீக்கரு ரன் ஆகும். ரன் ஆகுறதுன்றது வேற, சூப்பராக ரன் ஆகுன்றது வேற. ஓகேங்களா? சூப்பராக ரன் ஆகும். இப்போ நம்ம ஸ்பீக்கரில் கரெக்டாக நம்ம பொலாரிட்டி பார்த்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்பீக்கரை நம்ம சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்பீக்கரு அதையும் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இப்பயும் சொல்கிறேன், பொலாரிட்டி தான் ஸ்பீக்கருக்கு முக்கியம். ஓகே, அடுத்த ஸ்பீக்கரும் நம்ம, அதாவது செகண்ட் ஸ்பீக்கரும் நம்ம சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டேப்புக்கு ஸ்லீவ் போடலாம். ஸ்லீவ் வந்து நான் சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். இப்போ நம்ம வந்து டேப் அடிச்சுக்கலாம். இன்சுலேஷன் டேப்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இன்சுலேஷன் டேப்பை போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம இன்சுலேஷன் டேப்பை நம்ம கட் பண்ணி அந்த இடத்தாண்ட ஒட்டுறோம். பேசிக்காக இதை எதுக்கு ஓட்டுறோன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 லைனும் டச் ஆகக்கூடாது. அப்படி டச் ஆச்சுன்னா மதர் போர்டு வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம டேப்பை அடித்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அங்கே வந்து அதாவது மதர் போர்டுலேருந்து ஒரு பாக்ஸ் தனியாக இருக்கும். அந்த பாக்ஸில் தான் பேட்டரி போர்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர் வந்து அந்த போர்டு வழியாக வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து போர்ட்டடு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, தெரியுங்களா? அது வந்து ஹோல்ஸு, அதாவது போர்ட்டடு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் கவரை போட்டுட்டு நம்ம முன்னாடி பக்கமாக தான் ஸ்க்ரூவை நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண போதும், அதாவது இன்செர்ட் பண்ணும்போதும் ரிமூவ் பண்ண போதும் நம்ம ஸ்க்ரூவை மேக்னெட்டில் ஒட்டி வச்சுருது நமக்கு ரொம்ப சேஃப்டியானது ஒன்று. ஸ்க்ரூ டிரைவரும் நீங்கள் மேக்னெட்டில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப இந்த மேக்னெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேக்னெட் நமக்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நம்ம மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம முக்கால்வாசி ஸ்க்ரூவை அதாவது இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அந்த வலை, அதாவது கவர், அதாவது அவுட்டர் கவர்னு சொல்லுவாங்க, அந்த கவரை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த கவர் தான் கொஞ்சம் பெண்டாக இருக்குது, துரு பிடிச்சிருக்கு. ஓகே, அதை நம்ம எப்படியாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு வழியாக நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம அந்த ஸ்பீக்கருக்கு உயிர். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளூடூத் வழியாக. ஓகே கைஸ்,
நம்ம கிட்ட இருந்த ஒரு ஸ்பீக்கருக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம் இரும்பு கடையிலேருந்து எடுத்துட்டு வந்த ஸ்பீக்கர் வழியாக. ஓகே, இப்போ நம்ம சாங்கை கேட்டிருப்போம். சாங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த ஸ்பீக்கர் யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, சேல் பண்ற ஐடியா இருக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.